போயிட்டு ஸ்டேஜில் போயிட்டு இந்த மாதிரி உங்களை பற்றி பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அவங்க வந்து என்னை பற்றி பேசாதீங்க, வேறு எதை பற்றி வேணால் பேசுங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட ஃபங்க்ஷனில் அவங்கள பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியல. பேசிட்டு அதுக்கப்புறம் ஏம்மா என்னை பற்றி பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் மட்டும் லாஸ்ட். அது பெருசா போனா வேணாண்ணா. அரசியல் வந்ததுனால இனி வரும் இளைஞர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஆட்சி காலத்துல தான் வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். தீர்ப்பு கிடைக்கிறதுங்கிறத விட ஒரு முடிவு கிடைக்கும் அவங்களோட ஆட்சி காலத்துல. தளபதி இது நினைச்சு பார்க்கவே இல்லைண்ணா. போன வருஷம் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் அடுத்த வருஷம் நம்ம 10th ஆச்சு வாங்குவோமா நினைச்சேன், வாங்கிட்டேன். 2026ல அவங்க அரசியலுக்கு வரணும், அதை வச்சுதான் நான் பேசினேன். அவங்க வந்து ஒரு மக்களோட தலைவனா இருக்கணும், அரசியலோட தலைவனாக இருக்கக்கூடாது. அப்புறம் எம்ஜிஆர் அவங்க அந்த அரசியல், எம்ஜிஆர் காமராஜர் அவங்க நடத்தின அரசியல்ல இவங்களும் அடுத்த ஒரு நேமா வரணும். என்னை பத்தி தான் பேச வேணாம்னு சொன்னேன்மா, ஏன் பேசுனீங்கன்னு கேட்டாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஹக் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். தளபதியோட கட்சி வந்து இளைஞர்களோட கட்சினா, இந்த நாட்டையே இளைஞர்கள் தான் கட்டி ஆளுறாங்க. அவங்களுக்கு தெரியாததா? அவங்க 1000 குறைகள் சொல்லிட்டு தான் போவாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க வந்துட்டாலே அவங்க மட்டும்தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி அந்த ஆப்ஷன் மட்டும்தான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10th 480 மார்க். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. போறதுக்கு முன்னாடி கனவுல இருக்க மாதிரி இருந்துச்சு. மயிலாடுதுறையில இருந்து வரேன்னா இப்பதான் 10th முடிச்சேன். 491 மார்க். நல்லா இருக்கீங்களா சார் கேட்டோம். நல்லா இருக்கோம்னாரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டோம். இதே மாதிரி எப்பயும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாருமே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவரோட பெரிய ஃபேனு. ஆனா யாராலையும் வர முடியல. நினைச்சு சார் நல்லா சாரா இருக்கு. ஒன்றும் தப்பு இல்லை, ஆசையா இருக்கு. பேசும்போது அங்கே போகும்போது என்ன பேசணும்னு தோணலை. ஆனால் நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஹாப்பியா இருந்தேன். அதான் ரொம்ப நான் நினைச்சு பார்க்காத கனவு என் பொண்ணு எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணால கிடைச்ச வாய்ப்பு இது. என் பொண்ணுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்ணு வந்து இந்த ஆண்டு 491 மார்க் எடுத்து தளபதி விஜய் வந்து அழைப்பு கொடுத்தாப்புல வந்தோம். இந்த அரங்கத்தில் பார்க்கும்போது கல்வியோட வளர்ச்சியை மிகவும் பெருமைப்படுத்தி தளபதி அவர்கள் மாணவர்கள் உற்சாகப்படுத்தி ரொம்ப பாராட்டினார். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து கல்வி முக்கியம் என்பதை தளபதி மிகவும் மாணவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் நீட்டோடைய பாதிப்பால் என்னென்னலாம் ஏற்படுது, அதை நீட்டை நீக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கற்றுக்கொண்டு நேஷனல் லெவலில் தேர்வு எழுதுவதுக்கா அப்படின்னு விஜய் பேசினார். அது ரொம்ப பிடித்தமான செயல்படாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட ஒன்றுக்கொண்டு ஒருங்கமைந்து மாணவர் போல அவரும் பகிர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பரிமாறினார். இதனால் மாணவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியும் அவரை சார்ந்த பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல் கல்வி வளர்ச்சிக்கும் மிகவும் பாடுபட்ட தளபதி விஜய் அவர்களுக்கு மேலும் மேலும் அவர் வளர்ச்சி அடைய வேண்டும், அவருடைய கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும், அவர் நல்லா இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்.